பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினால் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. صدق الله العلي العظيم. عن أبي بكر النفي رضي الله تعالى عنه قال النبي صلى الله عليه وسلم الزمان قد استدار بكهيئته يوم خلق السماوات والأرض منها السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحج ومحرم ورجب المضر الذي بين جمادي وبين شعبان أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகேலிவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் இருந்து மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட ரஜபு மாதத்துடைய முதல் ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் ரஜபு சார்ந்த சில தகவல்களையும் ரஜபு மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதரவு வைத்த பரக்கத்து சார்ந்த ஒரு சில தகவல்களையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய உரையில் சுருக்கமாக பார்க்கலாம். முதலாவதாக ரஜப், இது ஒரு புனிதமான மாதம், கண்ணியமான மாதம். யார் கண்ணியப்படுத்தியது? அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். இந்த மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்விற்கு என்ன லாபம்? அல்லாஹ்விற்கு எந்த லாபமும் இல்லை. இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, இந்த மாதங்களை நான் கண்ணியப்படுத்தி இருக்கிறேன், எனவே நீயும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்து என்பதுதான் இந்த வசனத்துடைய நோக்கம். மாதங்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது, இன்ன இத்தஷ் ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமி படைக்கப்பட்ட பொழுது அல்லாஹ் தஆலா வருடங்களுக்கு மாதங்களாக பிரித்தான். ஒரு வருடத்திற்கு இத்தனை மாதம் இருக்க வேண்டும் என்று. அப்படி பிரிக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா எப்படி பிரித்தான் என்றால், வருடத்திற்கு 12 மாதங்கள் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்போ இன்றைக்கி 2024 இதை பற்றி பேசும்போது வேடிக்கையாக இருக்கும். ஹஸரத், வருஷத்துக்கு 12 மாதங்கிறதெல்லாம் ஆச்சரியப்படுற விஷயமா? யூகேஜி படிக்கிற பிள்ளைகிட்ட கேட்டால் கூட தெரியும் இல்லையா? யூகேஜி படிக்கிற பிள்ளை கூட கேட்டால் கூட வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள் கேட்டால் 12 சொல்லுவாங்க. இது ஒரு செய்தியா? இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்ல வேண்டுமா என்று நம்ம சாதாரணமாக யோசிப்போம். ஆனால் இன்றைக்கி மாதங்கள் சம்பந்தமாக நம்ம படித்தோம் என்றால் அவ்வளவு குளறுபடிகள் நடந்திருக்கு. இன்றைக்கி ஆங்கில வருடம் சம்பந்தமாக 12 மாதங்கள் சொல்கிறோம் இல்லையா? இதில் ஏராளமான குழப்பங்கள். கடைசியாக கிரிகோரியன் காலண்டர் நம்ம பின்பற்றி இருக்கிறோம். இதற்கு முன்பு வருஷத்துக்கு 6 மாதங்கள் இருந்தது, பிறகு 10 ஆனது, கடைசியாக ஜனவரி பிப்ரவரியை சேர்த்து 12 ஆக்கியிருக்கிறார்கள். இது தனி வரலாறு. வாய்ப்பு கிடைத்தா இந்த 12 மாதங்கள் உருவான வரலாறு படித்து பாருங்க. ஏராளமான அரசியல் நடந்திருக்கு. ஜூலை, ஆகஸ்ட் என்பதெல்லாம் கடவுளின் பெயர். ஒவ்வொருத்தரும் ஆட்சி செய்யும் பொழுது தன்னுடைய கடவுளுக்காக தனி மாதங்களை எல்லாம் தயார் செய்தார்கள். ரொம்ப காலமாக மார்ச் முதல் தேதி தான் வருடத்துடைய முதல் மாதமாக இருந்தது. அதற்கு பிறகுதான் ஜனவரி பிப்ரவரி பின்னால் சேர்க்கப்பட்டு இன்னைக்கு 12 மாதங்கள் இருக்கிறது. இப்போ இப்படி நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு. இது ஒரு தனி டாபிக்கா இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்ம பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வானத்தையும் பூமியையும் படைக்கும் பொழுது அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், வருடம் என்றால் 12 இருந்தால்தான் இந்த வருடம் சரியாக சுழலும்.
வாகனத்திற்கு 4 சக்கரம் இருந்தால்தான் வாகனம் சரியாக செல்லுமோ அதுபோன்று வருடத்திற்கு 12 இருந்தால் மட்டும்தான் வருடத்துடைய கணக்கு சரியாக இருக்கும் என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இது அல்லாஹ் எப்போ முடிவு செய்தான்? யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை படைக்கும் பொழுது முடிவு செய்து விட்டான். அதோட முடியல, தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான். மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அதில் 4 கண்ணியமானது நாம கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். திருமறையில் அந்த 4 மாதங்கள் எவை என்பதாக தெளிவுகள் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களில் விரிவாக பேசுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, அஸ்ஸமானு கதிஸ்ததார கஹையதி யௌம ஹலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த், வருடத்திற்கு 12 மாதங்கள் என்பதுதான் சரி. வானம் பூமியை படைக்கும் பொழுது அல்லாஹ் அப்படித்தான் ஏற்படுத்தினான். அதே மாதிரி உலகம் திரும்பி விட்டது, காலம் மாறிவிட்டது. இடையில நிறைய குளறுபடிகள் வந்தாலும் ஆனால் இன்னைக்கு 12 மாதங்கள் என்பதுதான் சரியானது. பெருமானார் சொல்லிவிட்டு சொல்றாங்க, மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், வருடத்திற்கு 12 மாதங்கள், அதில் 3, அதில் 4 கண்ணியமானது. சலாசத்துல் முத்தவாலியாத்துன், அதில் 3 தொடர்ந்து வரக்கூடியது. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். 4வதாக சொன்னாங்க ரஜபல் முதர் பைன ஜமாதி வ ஷாபான், ஜமாதுல் ஆஹிருக்கும் ஷாபானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரஜபு மாதம் என்பதாக பெருமானார் பேசுகிறாங்க. ஏன்னா அரபுகளில் ரமலானுக்கும் ரஜப் என்ற பெயர் இருந்தது. அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரமலான் இல்லப்பா, ஷாபானுக்கு முன்னாடி வரக்கூடிய ரஜப் என்பதாக ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார்கள். கண்ணியமான சகோதரி பெருமக்களே, நான் மீண்டும் பதிவு செய்கிறேன், அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தியிருக்கிறார். நம் குருத்திபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவதாக இருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், ரமலான் இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறார் இல்லையா? ரமலானை அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் பொழுது ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் என்பதாக அறிமுகப்படுத்தினான். குர்ஆன் இறங்குவதற்கு முன்பாக ரமலானுக்கு எந்த சிறப்பும் கிடையாது இல்லையா? ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத் வழங்கப்படுவதற்கு முன்பாக ரமலானுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. குர்ஆன் இறங்கியதால ரமலான் சிறப்பு. ஆனால் ரஜபு வானம் பூமி படைக்கப்பட்ட காலங்களில் இருந்து சிறந்தது. இந்த இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் ரஜபை வழங்கல, எல்லா உம்மத்தினருக்கும் அல்லாஹ் தஆலா ரஜபை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதாக சொல்வார்கள். இது மீதியுள்ள 3 மாதங்களுக்கு ரஜபுக்கு ஒரு வித்தியாசம். அந்த மாதங்கள் கூட ஹஜ்ஜி காரணமாக இருக்கிறது. துல் ஹஜ்ஜில் ஹஜ்ஜி செய்யணும் சொன்னா துல்காதாலே கிளம்பி ஆகணும். ஹஜ்ஜி முடிச்சுட்டு ஊருக்கு திரும்ப முஹர்ரம் ஆயிரும். இந்த ஹஜ்ஜை அடிப்படையாக வைத்து இந்த 3 மாதங்கள் கண்ணியமானது. ரஜபுக்கு எந்த காரணமும் இல்லை, அல்லாஹுக்கு மட்டுமே வெளிச்சம். இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த உம்மத்திற்கும் ரஜபு சம்பந்தமாக செய்தி, ஒரு சில செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் வரக்கத்துக்குள்ள நுழைந்து விடுவேன். முதலாக கிபிலா மாற்றப்பட்டது ரஜபு மாதத்தில், தொழுகை வழங்கப்பட்டது ரஜபு மாதத்தில், ரசூலுல்லாஹ்வுக்கு மேராஜ் அல்லாஹ் வழங்கியது ரஜபு மாதத்தில். ரஜபுடைய சிறப்புகள்னு பேச ஆரம்பித்தோம் சொன்னா நிறைய சொல்லலாம். நம்ம ஏதோ நம்ம ஜனவரி பிப்ரவரியை கலக்கிற மாதிரி நம்ம ரஜபை கடக்க கூடாது. ரஜபுக்கு என்று ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது ஹிஜ்ரி 2ல் உம்மு பஷர் என்ற பெண்ணை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது சந்திக்க போறாங்க. ரொம்ப நாளாக ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஆசை என்னன்னா காபத்துல்லாஹ் நோக்கி தொழணும்னு. ஒரு 17 மாதங்கள் அல்லாஹ் தஆலா சட்டத்தை மாத்திட்டா நீங்க பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழுங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. முதல் கட்டிடமான காபத்துல்லாஹ் நோக்கி தொழணும் என்பது பெருமானாருடைய ஒரு விருப்பமாக இருந்தது. அவ போன இடத்துல உம்மு சலமா என்ற பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் பெருமானார் லுஹூர் தொழுகை ஜமாத்தா நடத்துறாங்க. 2 ரக்காத் முடியுது, ஜிப்ரீல் வந்து விட்டாரு. வசனம் இறங்குகிறது, கது நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நீங்க ஒவ்வொரு தடவையும் காபத்துல்லாஹ் அதாவது கிபிலாவை மாத்தணும் என்று வானத்தின் பக்கம் தலை உயர்த்திக்கிட்டே இருக்கீங்களே, அல்லாஹ் தஆலா உங்களுடைய ஆவலை உங்களுடைய விருப்பத்தை கபூல் செய்து விட்டான். இனி உங்களுடைய கிபிலாவை காபத்துல்லாஹ் நோக்கி திருப்பிக் கொள்ளுங்கள் என்பதாக வசனம் இறங்குகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே லுஹருடைய 3வது 4வது ரக்காத்தை காபத்துல்லாஹ் நோக்கி தொழுதார்கள். முதல் 2 ரக்காத் பைத்துல் முகத்தஸ் நோக்கி தொழப்பட்டது, அடுத்த 2 ரக்காத் காபத்துல்லாஹ் நோக்கி தொழுதார்கள். லுஹருடைய தொழுகை ரஜபு மாதம் பிறை 17 அபூ சலமா என்ற பள்ளி. இந்த சம்பவத்திற்கு பிறகுதான் அந்த பள்ளிக்கு கிபிலத்தைன்னு பேர் வந்தது இல்லையா? நம்ம உம்ரா செல்லும் பொழுது கிபிலத்தைன் பள்ளி வாசலுக்கு போவோம், 2 கிபிலாவுடைய அடையாளங்கள் இருக்கும். ஆனால் அந்த பள்ளியுடைய அசல் பேர் அபூ சலமா. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல 2 கிபிலாவை நோக்கி தொழுததனால கிபிலாவுடைய வசனம் அந்த தொழுகையில் இருக்கும்போது இறங்கியதனால அந்த பள்ளிக்கு கிபிலத்தின் என்பதாக பேர். கண்ணியமான சகோதர பெருமக்களே, முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவிற்கு ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுத்ததும் இந்த ரஜபு மாதத்தில் தான், ஹிஜ்ரி 5ல். இப்படி ரஜபு சம்பந்தமாக நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரஜபு சம்பந்தமாக நமக்கான தகவல் என்னவென்றால், நாம் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி ஆகணும். திரும்பவும் சொல்கிறேன், அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள்.
அல்லாஹ்வோட மேலானவர்கள் நாம இல்லை. ஆயிஷாமா அறிவிக்கிறாங்க, ரஜபு வந்துட்டா ரசூலுல்லாஹ் சாப்பாட்டை குறைச்சிடுவாங்க. சாதாரணமாக ரசூலுல்லாஹ் சாப்பிட்றது ரொம்ப குறைவு, சாப்பாட்டை குறைத்து விடுவார்கள், தூக்கத்தை குறைத்து விடுவார்கள். ரமலானை எதிர்பார்த்து இபாதத்தில் கழிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரமலானை எதிர்பார்த்து ரசூலுல்லாஹ் இந்த ரஜபு மாதத்தில் தான் ஒரு அழகான துவாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். பரக்கத்துக்காக வேண்டி கண்ணியமான நாட்களிலே கண்ணியமான மாதங்களிலே செய்யப்படக்கூடிய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்பதனால ரமலானுக்காக ரசூலுல்லாஹ் இந்த ரஜபுல துவா செய்தார்கள் என்பதாக நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான சகோதர பெருமக்கள், எனவே இந்த ரஜபு சம்பந்தமாக நமக்கான தகவல் என்னவென்றால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மலக்குமார்களும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதனால ஏதோ 10ஓடு 11ஆக இந்த மாதத்தை நம்ம கடந்து விடாமல் நம்மளால் முடிய நிறைய இபாதத்துகளில் கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். உங்களால் எந்த இபாதத்துகளும், இது குறிப்பிட்ட இந்த இபாதத்துகள் இல்லை, வாய்ப்பிறந்த நோன்பு நோக்கலாம், இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துகிறேன் என்பதற்காக வேண்டி நிறைய நஃபிலான வணக்கங்களை மேற்கொள்ளலாம். ரமலானை எதிர்பார்த்திருப்பதனால் இந்த மாதத்தில் நிறைய முன்சுன்னத் பின் சுன்னத்துகள் அதிகமாக சொல்லலாம், நிறைய தான தர்மங்கள் செய்யலாம். எல்லாமே ஒரே கோட்டில் ஒன்று சேரணும். இந்த மாதத்தை நான் கண்ணியப்படுத்துவேன், என்னுடைய அறிவுக்கு எப்படி புலப்படுகிறதோ அப்படி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவேன். காரணம், அல்லாஹ் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதனால். அருமையான சகோதர பெருமக்களே, அடுத்ததாக இந்த மாதம் சம்பந்தமாக ஒரு மிக முக்கியமான வழிகாட்டல் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அஹமது ஷரீஃபுடைய 2346வது ஹதீஸா பதிவு செய்யப்படுகிறது. தபரானி ஷரீஃபில் 3939வது ஹதீஸா இந்த ஹதீஸ் பதியப்படுகிறது. இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு துவா செய்கிறோம். இதா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல ரஜபுன், ரஜபு வந்துட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துவா செய்வாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபு மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானை அடையக்கூடிய தௌஃபீக்கை வழங்குவாயாக. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த துவா. இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு வக்துகளுக்கு தொழுகைக்கு பிறகும் சரி, இல்லை முன் சுன்னத் பின் சுன்னத் தொழுகைக்கு பிறகும் சரி, இந்த துவாக்களை நம்ம ஓதி கொண்டு இருக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, பரக்கத்தை ரசூலுல்லாஹ் ஏன் வேண்டினார்கள்? பரக்கத் என்றால் என்ன? நம்ம மூலையில் பரக்கத்திற்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்போம்ல, அதை எரஸ் பண்ணிடுங்க, அது கிடையாது பரக்கத். பரக்கத்திற்கு நம்ம ஒரு விளக்கம் கொடுத்து வச்சிருப்போம், அது பரக்கத் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா காலகட்டங்களிலும் பரக்கத்தை விரும்பி இருக்கிறாங்க இல்லையா? ஒரு முஸ்லீம் பரக்கத்தை விட்டும் தனியாக இருக்க முடியாது. நீ ஹதீஸ்கள்ல பார்க்கலாம், எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தியது பரக்கத். யா ரசூலுல்லாஹ், எனக்கு திருமணம், பாரக்கல்லாஹு லக்க, ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க. வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன், பாரக்கல்லாஹு ஃபி திஜாரத்திக. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பாரக்கல்லாஹ். இப்படி எல்லா கட்டங்களிலும் பெருமானார் வரவேற்ற விரும்பிய ஒன்று பரக்கத். எந்த அளவுக்குன்னு சொன்னா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத், யா அல்லாஹ் எனக்கு மௌத்துல பரக்கத்தை கொடுன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத், யா அல்லாஹ் மௌத்தில் எனக்கு பரக்கத்து கொடு, மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கையில் பரக்கத்தை கொடு. பரக்கத் என்பது நிறைய என்பதல்ல. இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, ஒருத்தர் நிறைய ஒன்று இருந்தால் அதை பரக்கத்துங்குவோம். ஒருத்தருக்கு 10 பிள்ளைங்க 12 பிள்ளைங்க, அவருக்கு என்னப்பா பரக்கத்தான பிள்ளைங்க இருக்கு. ஒருத்தர் நம்ம அறிமுகப்படுத்துறது அப்படி தானே அறிமுகப்படுத்துகிறோம். நல்ல வசதி வாய்ப்போடு இருக்கிறாரு, நிறைய 4-5 கடதணிகள் இருக்கு, நிறைய வீடுகள் இருக்கு. அவரை நம்ம அறிமுகப்படுத்தும் போது அவருக்கு என்னப்பா அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்துருக்கிறான், வாடகை மட்டும் 3 லட்சம் வருது இல்லையா? பிஸியா இருப்பார், எந்நேரமும் கடையில் வியாபாரம் அப்படி நடக்கும், அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்துருக்கிறான். ஏன் இந்த பரக்கத்துன்ற வார்த்தையை பயன்படுத்துறோம்? நிறைய கொடுத்துருக்கான், நிறைய வீடு வாசல் இருக்கு, நிறைய வியாபாரம் நடக்குது, நிறைய காசு பணங்கள் இருக்கு. நிறைய இருந்த பரக்கத்து நம்ம மூளையில ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்படி கிடையாது. நிறைய என்பதற்கு பரக்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. முதல்ல விளங்கணும். நிறைய இல்லாட்டி பரக்கத்து இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். எதனால இதை பத்தி பேச, இதெல்லாம் பரக்கத்து தான். ஒருத்தர் நல்ல வியாபாரம் நடக்குது, செழிப்பா இருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்து தான். ஆனா இது மட்டும்தான் பரக்கத்து என்பது இல்லை. இது மட்டும்தான். ஒருத்தர் நம்ம நண்பர் ஒருத்தர் கடை ஆரம்பிக்கிறாரு, அவரை கூட்டு போயிருக்காரு, பரக்கத்துக்கு துவா செய்யுண்டு. நம்ம அதிர்த்து போய் துவா செஞ்சுட்டு வந்துட்டாரு. பெரிய வியாபாரம் ஒன்றும் இல்லை. நான் அவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, நல்ல வியாபாரம் நடக்கணும், இந்நேரம் பிஸியாகவே இருக்கணும்ட்டு. நமக்கு அப்படி தானே இருக்கிறோம் இல்லையா? சரக்கு இறங்கணும், ஏறணும், போய்கிட்டே இருக்கணும். வீட்டுக்காரமா ஃபோன் பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு அசருக்கு பிறகு தான் சாப்பிட போகிறது. சில நேரங்களில் மகரிப் ஆயிடும். கல்லாலே பிஸியாகவே இருந்த கடையில் பிஸியாகவே இருந்த பரக்கத்து இருப்போம்ல, அவர் அந்த மைண்ட் செட்டில் இருந்திருப்பாருன்னு தெரியல. அப்படியும் பெரிய வியாபாரம் இல்லை. அஜரத்தில் கேட்டிருக்காரு, என்ன அஜரத் பரக்கத்துக்கு துவா செஞ்சு ஒன்றுமே இல்லைன்னு. இப்போ நம்ம கேட்டோம், நம்ம சொன்னோம் அப்படிலாம் இல்லைப்பா, அதுதான் பரக்கத்து இல்லை, நிம்மதியாக இருந்த பரக்கத்து இல்லையா? பாதுகாப்பாக இருக்காரா, ஆரோக்கியமாக இருக்காரா,
பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்காரா, அவ்வளவுதான், அதுதான் பரக்கத். நிறைய இருக்கிறது பேர் பரக்கத் இல்லை. ஒரு விஷயத்தை விளங்கிக்கோங்க, நம்ம பரக்கத்துன்னு அதை வச்சு தான் துவா செய்ய சொல்றோம். அது பரக்கத்துக்காண்டி துவா செய்யுன்னு சொல்றோம்ல, என்ன விரும்புறது, நம்ம மண்டையில என்ன ஓடுதுமா, நிறைய வரணும், காசு பணம் நிறைய வரணும், அதுதான் பரக்கத், அப்படி விளங்கி வச்சிருக்கிறோம். அல்ல அப்படி கிடையாது. அருமையான சகோதர மக்களே, நான் ஏற்கனவே அரபி மொழி சம்பந்தமா பேசும்பொழுது ஞாபகப்படுத்தினேன், பரக்கத் என்ற வார்த்தைக்கெல்லாம் மொழிபெயர்ப்பை கொடுக்க முடியாது. ஏதோ நம்ம செந்தமிழ்ன்றனால விட்டு கொடுக்காதனால அபிவிருத்தி விஸ்தீரணம் சொல்ற கிடையாது. அரபியிலேயே பரக்கத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. இப்படி சொல்வது பொருத்தமாக இருக்கும். மஜ்மூஅத்துல் கைர், எல்லா விதமான நலவுகளும் ஒன்று கூடினா அதுக்கு பேர் பரக்கத் இல்லையா? எல்லா விதமான பரக்கத்து நலவுகளும் ஒன்று கூடினா பரக்கத். நிம்மதியா இருப்பாரு இல்லையா? படுத்த உடனே தூங்கிடுவார், அதுக்கு பேர் பரக்கத். லட்சங்கள் கோடிகளில் சம்பாதிப்பார், தூங்குனா 4 மாத்திரை போட்டு தூங்க வராது, இதுக்கு பேர் பரக்கத் இல்லை. மனைவியை பார்த்தாலே எரிச்சல் ஆகும், அது பேர் பரக்கத் இல்லை. பிள்ளைகளை பார்த்தாலே கடுப்பாக வரும், அது பரக்கத் இல்லை. ஒரு பிள்ளை 2 பிள்ளை மனை சந்தோஷ கண்குளிர்ச்சியா இருக்கிறாங்க, பெரிய வருமானம் இல்லை, மனைவி இடத்துல பிரியமா இருக்கிறாங்க, மனைவி இவர் மேல பிரியமா இருக்கு, இவன் மனைவி மேல பிரியமா இருக்கிறாங்க, பெரிய கடன் ஒளி இல்லை, சந்தோஷமா இருக்கா, இதுக்கு பேர் தான் பரக்கத். கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, பரக்கத்தை நாம இப்படிதான் புரிந்து கொள்ளணும். பரக்கத் என்ற வார்த்தைக்கு இன்னைக்கு சமுதாயம் வேறு வேறு அர்த்தங்களை விளங்கி வச்சிருக்கிறார். இன்னும் பரக்கத்தை நம்ம புரியதா இருந்தா பரக்கத்தை நம்மளால விளங்க முடியாது. பரக்கத்தை நம்மளால விளங்க முடியாது. நான் திரும்பவும் சொல்றேன், அதிகம் என்பது வேற, பரக்கத் என்பது வேற. உங்களுடைய புரிதலுக்கு வேணா இப்படி விளங்கிக்கோங்க. அதிகம்ன்ற ரசூலுல்லாஹ் பரக்கத்துக்கு அதிகம்ன்ற வார்த்தை விளக்கம் கொடுத்திருந்தா பாரிக்குதானா ஃபில் மௌத் நீங்க துஆ ஏன் செய்யணும்? அப்ப என்ன அர்த்தம் இந்த இடத்துல? அதிகம்னு அர்த்தம் வச்சா எனக்கு நிறைய மரணத்தை கொடுன்னு சொல்றதா? ஒவ்வொரு தடவையும் மலக்குல் மௌத்துக்கு சலாம் சொல்லிட்டு வரதா இல்லையா? செத்து செத்து பிழைக்கிறதுக்கு பேர் அர்த்தமாயிரும். அதிகமான மரணத்தை கொடுன்னு என்ன அர்த்தம்? அப்படி கிடையாது. நிம்மதியான மரணம், மரணிக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது, பெரிய சக்கராத்திரி வேதனை இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, மனைவி மக்கள் சந்தோஷமான பொருந்திய நிலையில, மஹல்லாவாசிகள் நம்மை பொருந்திய நிலையில நிம்மதியான மரணத்துக்கு தான் பரக்கத்துன்னு சொல்லுவோம். அதனால பரக்கத் என்பது அதிகம் என்பது இல்லை. கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, வரலாறுகளில் நிறைய செய்திகள் பார்க்கலாம். முஸ்லீம் ஷெரீஃபுடைய 2039 ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹந்தக்குடைய யுத்தம் நடந்த இந்த காலகட்டத்தில் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களோடு இருந்தவர்களும் சரி, கடுமையான பஞ்சம். நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். சாப்பிட வழி இல்லாமல் ஒவ்வொருத்தரும் வயிற்றுல கல்லை கட்டியிருந்தாங்கன்ட்டு, ரசூலுல்லாஹ் கூட 2 கல்லை கட்டியிருந்தாங்கன்னு படிக்கிறோம். ஹே, இப்போ இந்த நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா மனைவிட்டு போனாங்க. நான் ரசூலுல்லாஹ் பார்த்தேன், ரொம்ப கடுமையான பசியில் இருக்கிறாங்க, வீட்டில் என்ன இருக்குது, என்ன சமைக்கலாம்? அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரே ஒரு சா கோதுமை இருக்குது. நம்முடைய கணக்குப்படி பார்த்தா 2 கிலோ 200 கிராம், இன்னும் சில அறிவிப்புகளை 1 கிலோ 800 கிராம், இப்படி பல கருத்துகள் இருக்குது. அதிகபட்சம் 1.5 கிலோ வச்சுக்கோம். 1.5 கிலோ கோதுமை இருக்குது, ஒரு குட்டி ஆடு இருக்குது. துபை ஹத்தன்ற வார்த்தை வருது, ரபி ஹத்துக்குடைய 6 மாதத்தோட ரொம்ப குட்டி ஆடு இதுதான் இருக்குது. நம்ம இதை சமைச்சிடலாம், இந்த ஆட்டை அறுத்தரலாம், சமைச்சிடலாம். இப்போ ரசூலுல்லாவை பார்த்து காது வச்சமா கூட்டுவாங்க. அந்த அம்மா சொல்ற வார்த்தை, லா தஃப்லஹ்னி பி ரசூலில்லாஹி உம்மக்க, வந்தி அசிங்கப்படுத்திடக்கூடாது. நான் தெளிவாக சொல்றேன், அதிகபட்சம் 4-5 பேர் தான் வரணும். நீ போய் விருந்து வைக்கிறேன்னு ஊரே கூட்டு வந்துடக்கூடாது, எனக்கு அசிங்கமா போயிடும். என்ன அசிங்கப்படுத்திடாத, ரசூலுல்லாவையும் ரசூலுல்லாவோடு சில நபர்களையும் அழைச்சிட்டு வான்னு அந்த அம்மா சொல்லி அனுப்ப, இந்த அம்மா இவர் நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாரு. ஹதீஸ்ல இப்படியே வருது, வஸாரருதுஹு, ரசூலுல்லாஹ்ட்ட நான் ரகசியமாக பேசினேன். வார்த்தையில் விளங்கணும். சாரருதுஹு, ரசூலுல்லாஹ்ட்ட நான் ரகசியமா பேசினேன், பேசி சொன்னேன், யா ரசூலுல்லாஹ் இன்னா கது தபஹனா துபஹதன் வ தஹனத் சாஅ மின ஷைர். அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் வீட்டில் ஒரு சின்ன ஆட்டு இருந்தது, ஆடு அறுத்து குழம்பு வச்சிருக்கிறோம். 1 கிலோ 1.5 கிலோ மாவு, ஒரு சா கோதுமை இருந்துச்சு, கொஞ்சம் ரொட்டி போட்டிருக்கோம். தஆலி அன்த ஃபி நஃபரின் மாக்க, அதனால நீங்களும் உங்களோட கொஞ்சம் பேரும் கூட வந்தால் சாப்பிடலாம். அவர் சொல்ற வார்த்தை என்ன? எனக்கு அந்த அம்மா சொல்லி அனுப்பிட்டாங்க, ஊரை கூட்டு வந்து என்னை அசிங்கப்படுத்திடாதன்ட்டு. இவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, யார் சொல் நீங்களும் உங்களோட கொஞ்சம் பேர் வாங்கல, 1 கிலோ 1.5 கிலோல எத்தனை ரொட்டி வந்துட போகுது, குட்டி ஆட்டில் எவ்வளோ கறி வந்துட போகுது, அந்த அர்த்தத்தில் அவர் சொல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா எழுந்தாங்க. ஃபஸாஹ, தெளிவாக இருக்கு புகாரி ஷெரீஃபில், முஸ்லீம் ஷெரீஃபில். ஃபஸாஹ, ரசூலுல்லாஹ் உரத்த குரல்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, யா அஹ்ல ஹந்தக், அப்பா ஹந்தக் வாசிகளே வாங்கப்பா, இன்ன ஜாபிரன் கது சனஅ லக்கும் சூரன், ஜாபிர் ஒரு வீட்டில் நமக்காண்டி விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காராம்ப்பா. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை. அந்த அம்மா தெளிவா சொல்லி இருக்கு, 4-5 பேரோட வாண்டு. இவர் ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, யார் ஒரு குட்டி ஆடு, 1.5 கிலோ கோதுமை, இவ்வளவுதான் இருக்கு,
தெளிவா உங்களோட கொஞ்சம் பேரை வான்னு சொன்னார். ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு ஒரு பெரிய அறிவிப்பு செஞ்சாங்க. இன்ன ஜாபிரன் கது சனாலக்கும் சூரா, ஜாபிர் உங்களுக்கு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காருப்பா. சூருன்னா பெரிய விருந்து, கிளம்பி வாங்க. ஹையன் ஃபதாலக்கும், வாங்க எல்லாம் தாலபிக்கும், எல்லாம் கிளம்பி வாங்கன்னாங்க. சொல்லிட்டு ஜாபிர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, லா துனஸ்ஸிலுன பொரிமத்தக்கும், அதாவது பானையை கீழே இறக்கிறாதீங்க. கறி வேகுது இல்லையா, அந்த பானை அடுப்புலேருந்து கீழே இறக்கிறாதீங்க. வலா தஹ்பிசன்ன அஜீனத்துக்கும், அந்த மாவை குழச்சி ரொட்டி சுற்றாதீங்க. இது 2 கட்டளை இல்லையா. பாத்திரத்துக்கு கீழே இறக்கக்கூடாது, ரொட்டி சுற்றக்கூடாது. இவர் வேகமாக ரசூலுல்லாஹ்க்கு முன்னாடி இவர் போயிட்டார். ஏன்னா இங்கே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. வீட்டுக்காரம்மா ஒன்று சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க, இங்கே வேற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம கூட்டத்துக்கு அந்த அம்மா ஏற்கனவே சொல்லி அனுப்புறாங்க, என்ன அசிங்கப்படுத்திடாதுன்ட்டு. இங்கே போனால் பெரிய பெரிய மரியாதையெல்லாம் நடக்கும். அந்த அம்மா பாராட்டு விழாவை வைக்க ஆரம்பிச்சிடும். அந்த இவர் ஒரு கூட்டத்தை வரதை பார்த்ததுன்னு அந்த அம்மா கேட்க ஆரம்பிச்சிட்டான், பிக்கப்பு கேட்பா, அறிவு இல்லையா? இல்லை, நான் தான் அவ்வளோ படித்து சொன்னேன், 4 பேரோட வா 5 பேரோ கூட்டு வந்து ஊரே கூட்டு வந்திருக்கிறேன்ட்டு. அவர் சரண்டர் ஆயிட்டாரு. கது ஃபால்துஹு அல்லதி குல்திபி, அப்பா சத்தியமா நீ என்ன சொல்லி அதை தான் நான் போய் சொன்னேன். நான் தெளிவா சொல்லிட்டேன், கொஞ்சம் பேர் சாப்பிட்ற மாதிரி தான் உணவு இருக்குண்டு. ஒரு குட்டி ஆடு தான் அறுத்திருக்கிறேன், 1.5 கிலோ மாவுல இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டேன். ரசூலுல்லாஹ்வை பார்த்து அழைப்பு கொடுத்தாரே தவிர நான் யாரையும் கூட்டு வரலப்பான்னு அவர் மனைவிட்ட சரண்டர் ஆயிட்டார். வேற வழி இல்லை, சில நேரங்களில் சரண்டர் ஆனாதான் வேலையாகும். கயிறு அந்த அம்மா சொல்லிட்டாங்க, சஹாபி இல்லையா, நம்ம வீட்டு அம்மா மாதிரி கிடையாது அம்மா. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன காரணம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹ் வந்தாங்க, பாத்திரத்தை துவா செஞ்சாங்க, கோதுமை மாவோட துவா செஞ்சாங்க, ரொட்டி சுட சொன்னாங்க, சால்னா கொடுக்க சொன்னாங்க, திறக்க சொல்லலை, போடிக்கிட்டே இருக்கு. இவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் பங்கு வச்சுக்கிட்டே இருக்கேன். 1000 பேர் சாப்பிட்டாங்க. நல்லா விளங்கிக்கோங்க. ஒரே ஒரு குட்டி ஆடு, ஒரு 1.5 கிலோ மாவு, 1000 பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 3 வச்சாலும் கிட்டத்தட்ட 3000 ரொட்டி சுட்டாகணும் குறைஞ்சபட்சம். நம்மள மாதிரி ஆளாந்து 7-8 கூட போகும். கடுமையான பசியில் இருக்கிறாங்க இல்லையா. 1000 பேர் சாப்பிட்டு இருக்கிறாங்க, மாவு அப்படியே இருக்கு. ஹதீஸ்ல அவர் அறிவிக்கிறாரு, சால்னா ரசூலுல்லாஹ் வரும் பொழுது சால்னா எப்படி கொதிச்சு கொண்டு இருந்ததோ அதே நிலையில இருந்தது. 1000 பேர் சாப்பிட்டு போயிட்டாங்க. மாயாஜலம் கிடையாது, பரக்கத்துன்றது. இன்னைக்கு நம்ம பழைய படங்களை பார்த்துருக்கிறோம் இல்லையா, அப்படியே சாப்பாடு பொங்கி நிறையா வர்றதுண்டு. அப்படி கிடையாது, கொஞ்சமாக தான் இருக்கும், நம்மளால சிந்திக்கவே முடியாது. ஆனால் அதுதான் பரக்கத். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ், புகாரி ஷரீஃபுடைய 6452வது ஹதீஸ். நிறைய முறை நம்ம இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டு இருப்போம், பல முறை கேள்விப்பட்டு இருக்கிறோம். கடுமையான பசி, ரசூலுல்லாஹ்ட்ட போனேன், சாப்பிட ஏதாவது இருக்காங்கன்ட்டு. நீளமான ஹதீஸ். சுருக்கமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கோப்பை பால் வந்துச்சு, குடிக்கலான்னு ஆசைப்பட்டேன். ரசூலுல்லாஹ் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தொடர்கள் அழைச்சிட்டு வர சொன்னாங்க. போனேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்தேன். 70 பேர் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்க சொன்னாங்க. எனக்கு மனசே இல்லை, இருக்கு ஒரு கோப்பை, 70 பேர் இங்கே கொடுத்தா நமக்கு என்ன வரப்போகுது, சரி கொடுத்த. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. 70 பேரும் முடிச்சாங்க. நான் ஆரம்பத்தில் முதல் நபருக்கு எப்படி கொடுத்தா அதே அளவு பால் இருந்துச்சு. நான் முதல் நபருக்கு பால் கொடுக்கும்போது அந்த கோப்பையில் எவ்வளவு இருந்ததோ அதே அளவு பால் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் இஷ்ரபுனாங்க, நான் குடிக்க ஆரம்பிச்சேன், முடியல. ரசூலுல்லாஹ் திரும்ப இஷ்ரபுனாங்க. ஒரு 3 தடவை இந்த ஹதீஸ் வருது. 3 தடவை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திரும்ப சொன்னாங்க. நான் கடைசியா சொன்னேன், வல்லதி பஅஸக பில் ஹக், யா ரசூலுல்லாஹ் உங்களை அனுப்பினானே அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், மா அஜிது லக்க மஸ்லக்கன், இதுக்கு மேல உடம்புல இடம் இல்லை, குடிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொன்னேன். பிறகு ரசூலுல்லாஹ் வாங்கி அந்த மீத பாலை குடிச்சாங்க இல்லையா. ஒரு கோப்பை பால் 70 பேர் குடிச்சாங்க. ரசூலுல்லாஹோட சேர்த்து 71 பேர். இது எப்படிங்க சாத்தியம்? புலப்படுதா? சத்தியமா புலப்படாது. இதுக்கு பேர் தான் பரக்கத். காரணம் தெரிஞ்சுட்டு அது பேர் பரக்கத் இல்லை. நான் திரும்பவும் சொல்றேன், காரணம் தெரிஞ்சுக்கிட்டு அது பேர் பரக்கத் இல்லை. நம்முடைய அறிவு எங்க முடியுதோ அங்கதான் பரக்கத் ஆரம்பிக்குது. இல்லை, இன்னின்ன காரணங்களால தான் இப்படிலாம் சரியா வந்துச்சு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னா அங்க பரக்கத் இல்லைன்னு அர்த்தம். அதிகம் என்பது பரக்கத் இல்லை. அதனாலதான் சொல்லுவாங்க, பரக்கத்து விளக்கம் சொல்லுவாங்க, குறைவாக இருக்கும், காரியம் பிரம்மாண்டமானதா இருக்கும். பொருளுடைய அளவு குறைவு, காரியம் பிரம்மா. இந்த பரக்கத்தை தான் நம்ம வேண்டணும் இல்லையா. நிறைய குடு என்பதல்ல. நீ ஹதீஸ்ல பாருங்க, ரசூலுல்லாஹ் எங்கேயுமே யா அல்லாஹ் எனக்கு அதிகப்படுத்தி கொடுன்னு கேட்கல. 2 இடத்துல கேட்கிறாங்க. ரப்பி ஜித்னி இல்மா, கல்வி அதிகப்படுத்தி கொடுக்க கேட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல ஈமானை அதிகப்படுத்தி கொடுக்க கேட்டிருக்காங்க. இந்த 2 தவிர எங்கேயுமே ரசூலுல்லாஹ் அதிகத்தை கேட்கல, பரக்கத்தை கேட்டிருக்கிறாங்க. பரக்கத்து தான் நமக்கான அசல். இந்த ரஜபு மாசத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வலியுறுத்துகின்ற மிக அழகான ஒரு செய்தி பரக்கத். பரக்கத்து சார்ந்து இன்னொரு முக்கியமான தகவலோடு நான் நிறைவு செய்வேன். நம்ம யோசிக்கவே கூடாது. பரக்கத்தை நம்ம என்னுடைய மூளைக்கு ஒத்து வரணும், நான் புரியணும், எனக்கு புரியணும் என்றால் அந்த பரக்கத்தை எதிர்பார்க்கவே கூடாது. புரியறதுக்கு இங்கே வேறையே இல்லை.
இப்னு மாஜாவுடைய 2818வது ஹதீஸ். ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகிற நேரத்தில் வீட்டில் ஒன்றுமே இல்லை, இல்லா சத்ர ஷஈர், ஒரு சின்ன பாத்திரத்தில் கோதுமை. சத்துருனாலும் ஒரு அளவு தான், அதிகபட்சம் ஒரு 2 சா, ஒரு 3 கிலோ அளவு, இவ்வளவுதான் கோதுமை, இவ்வளவுதான் கோதுமை மாவு இருந்தது. ஹஸரத் ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ஃபஅகல்துஹு மின்ஹு, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அதிலிருந்து, ஹத்தா தாலி, நான் ரொம்ப நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதை ரசூலுல்லாஹி வஃபாத்துக்கு பிறகும் அந்த கோதுமைலேருந்து ரொட்டி சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஃபகில்துஹு, ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு குழப்பம் வந்துருச்சு. ஒரு கட்டத்துக்கு பிறகு எவ்வளவு தான் இருக்குது, ஒரு பாத்திரம் தான் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி வஃபாத்தாகி நான் நீண்ட காலம் ஆயிடுச்சு, இன்னும் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஃபகில்துஹு, அதை நான் அளக்க ஆரம்பித்தேன். ஃபஃபனிய, அதுக்கு பிறகு காலி ஆகிடுச்சு. அது வரைக்கும் காலி ஆகலை. எப்போ நான் அளக்க ஆரம்பித்தேனோ, அதிகபட்சம் ஒரு 3 கிலோ மாவுன்னு வச்சுக்கோங்களேன், நான் மாதக்கணக்காக சாப்பிட்டேன், 3 கிலோ அப்படியே இருந்துச்சு. கடைசி நான் அளக்கும் போது 3 கிலோ இருந்துச்சு. நான் எப்போ அளந்தேனோ அதுக்கு பிறகு அந்த 3 கிலோ மாவு எத்தனை நாள் வரும்? ஒரு வாரம் வருமா, 10 நாள் வருமா, அவ்வளோ அதுக்கு பிறகு காலி ஆகிடுச்சு. நான் அளக்காமல் இருந்தால் காலியாக இருக்காது. ஆயிஷா சொல்லுவாங்க, என் மூளை செலுத்தணும்னா அங்கே பரக்கத்தை மறந்துடணும் இல்லையா? திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு விளங்கணும், எனக்கு புரியணும்னா பரக்கத்தை விரும்பாத. இல்லை எனக்கு பரக்கத்து வேணும்னா மூளையை அடமானம் வச்சு, மூளையை யோசிக்கக்கூடாது. முஸ்லிம் ஷெரீஃபுடைய 2081வது ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பரக்கத்து சார்ந்த நிறைய ஹதீஸ்கள் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்தார், வறுமையை பற்றி சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கோதுமை மாவு கொடுத்தாங்க, அவர் வாங்கிட்டு போனார். ஃபமா ஸால யஅகுலு மின்ஹு வம்ரஅத்துஹு வலைஃபுஹுமா, ஹதீஸுடைய வார்த்தையை பாருங்க. ரொம்ப காலமாக அவர் அந்த மாவை சாப்பிட்டு இருந்தார், ரொட்டி சுட்டு. அவர் சாப்பிட்டாரு, அவர் மனைவி சாப்பிட்டாங்க, அவருடைய விருந்தினர்கள் எல்லாம். லைஃபுக்குமான அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு கூட அந்த மாவு தான் ஓடிக்கிட்டே இருக்கு, ரொம்ப காலமாக ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு பிறகு ஹத்தா காலகு, அவர் அளந்தாரு, அளந்ததுக்கு பிறகு நின்றுச்சு. எப்போ எவ்வளோ மாவு இருக்கு, ரசூலுல்லாஹ் கொடுத்து இவ்வளவு நாள் ஆகுது, முடிஞ்சிருச்சா இல்லையான்னு அளக்க ஆரம்பிச்சார் இல்லையா, அது பிறகு காலி ஆயிடுச்சு. பிறகு ரசூலுல்லாஹ் வர்றார் பஞ்சாயத்துக்கு, யார் ரசூலுல்லாஹ் நீங்க கொடுத்தீங்க, மாச கணக்காக சாப்பிட்டேன், அளந்து பார்த்தேன், இப்போ முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ்லம் தகில்ஹு, பா ஒரு கால் நீ மட்டும் அளக்காம இருந்திருந்தா, நான் கொடுத்ததை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீன்னு சொன்னா, லகல்தும் மின்ஹு, நீ அதில் கடைசி வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப, லகாம லக்கும், அது உனக்கு காலியாக இருக்கவே செய்யாது. ஷரஹில் இன்னொரு வார்த்தை கூடுதலாக சொல்லப்படுகிறது, நீ மட்டும் இல்லைப்பா உன் சந்ததி அதிலிருந்து சாப்பிட்டு இருக்கும், நீ பார்த்தது தான் பிரச்சனை, சந்தேகப்பட்டது தான் பிரச்சனை என்பதாக சொல்வார். கண்ணியமான சகோதரர்கள் மக்களே, பரக்கத் என்பது அவ்வளவு உன்னதமானது. பரக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சந்தேகப்படக்கூடாது, என்னுடைய மூளைக்கு ஒத்து வரணும் என்று சொல்லக்கூடாது இல்லையா? நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், பெரும்பாலும் வாகனத்தில் போகிறோம், பெட்ரோல் போடுறோம், மெயினில் போய்கிட்டே இருக்கும் வண்டி, மெயின் சொன்னால் ரிசர்வில் மெயினில் போய்கிட்டே இருக்கும். ஒரு சிந்தனை வரும், பல நேரங்களில் நான் அடக்க முயற்சி பண்ணுறது, நஃப்ஸு வந்து பார்க்கும், நம்ம நஃப்ஸு சும்மா இருக்காது. எப்போ ஒருவேளை ரிசர்வ் ஆகிருக்கும் உனக்கு தெரியலை, ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. மெயிலே போயிட்டு இருப்போம், ரொம்ப காலமாக போயிட்டு இருப்போம், செக் பண்ணலாம், செக் பண்ணி பார்ப்போம், அது மெயிலில் தான் இருக்கும். நாமளை கை வச்சா மெயிலில் ரிசர்வ் ஆகிருக்காது, ரிசர்வ் ஆகிட்டு தள்ள மாதிரி ஆயிரும் இல்லையா, ரிசர்வ் ஆகிருக்காது. செக் பண்ணி 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்க மட்டும் ரிசர்வ் ஆயிரும். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்படி நிறைய செய்திகள் சொல்லலாம். இளநீல தண்ணி குடிக்கிற மாதிரி, ஜூஸ் குடிக்கிற 2 விதமாக இருக்குது, கிளாஸில் குடிக்கிறது, இளநீல குடிக்கிறது. கிளாஸில் நம்ம ஆளுகளை பாரு, குடிச்சிட்டு பார்ப்போம், 2 சிப் அடிப்போம், பார்ப்போம் இருக்கா இல்லையா, 2 சிப் அடிக்கும் பார்ப்போம். இது எதில் பார்க்க முடியாது, இளநீல பார்க்க முடியாது, குடிச்சிக்கிட்டே இருப்போம். ஒரு எண்ணம் வரும், இல்லைப்பா ரொம்ப நேரம் வந்துக்கிட்டே இருக்குன்னு, இளநீ தண்ணி குறையிற மாதிரி தண்ணி ரொம்ப நேரம் வந்துக்கிட்டே இருக்குன்னு பார்த்துட்டு குடிக்க ஆரம்பிச்சு 2 சிப்பில் காலி ஆயிடும். இளநியோட குடுவை சின்னது தான், அல்லாவுடைய கசானா பெருசு, அதை விளங்கணும் இல்லையா? என்னுடைய அறிவுக்கு ஒத்து வரணும்னா அது சாத்தியமே இல்லை. நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஒரு 1000 பேர் 800 பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க, 100 படி ஆக்குறோம், சமைச்சிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு, 1200 கலை காலி ஆயிடுச்சு, சாப்பாடு குறையலை. எல்லாம் 1200 போயிடுச்சு, ஆனால் இன்னும் சாப்பாடு குறையலை. சரி, இது மாதிரி நிறைய அனுபவங்கள் நமக்கு மத்தியில் இருக்கு. அங்கே போய் நம்முடைய விவரம், நான் நம்முடைய திறமையை சொல்லக்கூடாது, இல்லைப்பா சாப்பாடு ரொம்ப எடுக்கக்கூடாதுன்னு அதை கலந்துக்கிட்டேன், முந்திரி அதிகமாக போட்டேன், சப்ளையர் கனெக்ட் பண்ணி வச்சாரு, அதனால தான் சரியா இருந்துச்சு, இந்த வியாக்கான இங்கே பேசக்கூடாது. அல்லாஹ் பரக்கத் தெரிஞ்சிருக்கேன், அல்லாஹ், அதுதான் விஷயம். நான் ஆக்குனது என்னமோ 100 படி, ஒரு 1000 பேர் சாப்பிட்ற மாதிரி 1200 பேர் சாப்பிட்டு இருக்காங்க, 2 படி சாப்பாடு மிஞ்சிருச்சு, அல்லாஹ் பரக்கத் செஞ்சுட்டான். இதுதான் ஒரு மூமினுடைய பண்பு. ரசூலுல்லாஹ் இதுதான் விரும்பி இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதர பெருமக்களே, அதனால பரக்கத் என்பது எண்ணிக்கையில் கிடையாது. தமிழில் ஆங்கிலத்தில் சொல்றதா இருந்தால் குவான்டிட்டி கிடையாது, குவாலிட்டி எண்ணிக்கை கிடையாது, அதனுடைய தரத்தில் இருக்கிறது. அதனால் நம்ம எல்லா காரியங்களிலும்
பரக்கத்தை விரும்புவோம். குறிப்பாக இந்த ரஜபுடைய மாதம் ரசூலுல்லாஹ் பரக்கத்தை விரும்பி இருக்கிறார்கள். நம்முடைய எல்லா காலகட்டங்களிலும் பரக்கத்தை விரும்புவோம். ரஜப் என்பதனால ரஜப் மாதத்தோடு நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தியோடு முடித்துக் கொள்வேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரஜப் மாதத்தில் அதிகமாக இபாதத்தில் ஈடுபடுவார்கள், உணவை குறைத்துக் கொள்வார்கள், தூக்கத்தை குறைத்துக் கொள்வார்கள் என்பதாக இருக்கிறது. எனவே இந்த மாதத்தை நாம கண்ணியப்படுத்தணும். வாய்ப்புகள் கிடைத்தால் நோன்பு வைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. வாய்ப்புகள் கிடைத்தால் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க. முன்பின் சுன்னத்துக்களை கொஞ்சம் பேணுதலாக இருங்க. நிறைய நஃபிலான வணக்கங்களை செய்யுங்க. இதெல்லாம் நிறைய வாய்ப்பு இருந்தால் நிறைய குர்ஆன் ஓத ஆரம்பிங்க. ரமலானுடைய சிந்தனை வர வேண்டும் என்பதுதான் ரஜபுடைய நோக்கம். எனவே அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இந்த ரஜப் மாதத்தை எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ அதுபோன்று நாமும் கண்ணியப்படுத்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் எப்படி பரக்கத்தை பெற்றார்களோ அதுபோன்று பரக்கத்தை பெறுகின்ற நன்மக்களை வல்ல இறைவன் மறைவின் வாக்கி நல்ல உருவான வாஹிரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வதுல்